ஊதிய கமிஷன் பரிந்துரைகளின்படி ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கர்நாடக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் மாநிலம் தழுவிய கால வரையற்ற வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்ட பணியாளர்கள் பணிக்கு வராததால் மாநிலம் முழுவதும் பெரும்பாலான அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் இயங்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் இருந்து பெங்களூரு செல்லும் பயணிகள் இன்று காலை தமிழக கர்நாடக எல்லையான ஹோசூர் பேருந்து நிலையத்தில் கடும் சிரமத்துக்கு ஆளாகினர். தமிழக அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் மட்டும் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது. தற்போது செங்கல்பட்டில் கொத்து கொத்தாக கொரோனா பரவி வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு நாளில் 320 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், ரயில் நிலையம், காய்கறி மார்க்கெட் பகுதி உள்ளிட்ட இடங்களில் மக்கள் விதிமுறையை முறையாக பின்பற்றாமல் அலட்சியம் காட்டுவதன் காரணமாகவே கொரோனா அதிகளவில் பரவி வருவதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். மேலும் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை பின்பற்றுதல், கையுறை அணிதல் போன்றவற்றை பின்பற்ற நகராட்சி அதிகாரிகள் வலியுறுத்தாமல் மெத்தன போக்காக செயல்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏராளமான மக்கள் வெளியூர் மற்றும் வெளி மாநிலத்தில் வேலை பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்கள் சட்டமன்ற தேர்தலையொட்டி சொந்த ஊருக்கு சென்று ஜனநாயக கடமையை ஆற்றினர். இவர்களுக்கு வசதியாக அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது. ஆனால் மீண்டும் இவர்கள் தங்கள் பணிகளை தொடர வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு செல்ல பேருந்துகள் இயக்கப்படாததால் பல மணி நேரத்திற்கு மேலாக பொதுமக்கள் காத்திருந்தனர். இதனிடையே கர்நாடக மாநிலத்துக்கு செல்லும் பேருந்துகளை மடக்கி பொதுமக்கள் சாலை மறியல் மற்றும் ரகளையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளில் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் இங்கு பதிவான வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் புதுக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் வாக்குப்பெட்டிகளை சீரமைக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் ஆகியோர் நேரடியாக பார்வையிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர், ஓட்டப்பிடாரம், விளாத்திக்குளம் மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட 6 தொகுதிகளில் பதிவு செய்யப்பட்ட வாக்கு இயந்திரங்களை தூத்துக்குடியில் உள்ள வஉசி பொறியியல் கல்லூரியில் வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் வாக்குப்பதிவு செய்யப்பட்ட இயந்திரங்களை வேட்பாளர்கள் மற்றும் தேர்தல் பார்வையாளர்கள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் செந்தில்ராஜ் சீல் வைத்தார். இதேபோல் திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஓட்டப்பிடாரம், விளாத்திக்குளம், கோவில்பட்டி உள்ளிட்ட தொகுதிகளில் வாக்குப்பதிவு செய்யப்பட்ட இயந்திரங்கள் வேட்பாளர்கள் முன்னிலையில் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 4 இடங்களில் வைத்து எண்ணப்படுகின்றன. சேலம் வடக்கு, சேலம் மேற்கு, ஓமலூர் மற்றும் மேட்டூர் ஆகிய 4 தொகுதிகளில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரசு பொறியியல் கல்லூரி மையத்திலும், சேலம், ஏற்காடு, வீரபாண்டி, சேலம் தெற்கு ஆகிய 3 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அம்மாப்பேட்டை கணேஷ் கல்லூரி வளாகத்திலும், எடப்பாடி, சங்ககிரி ஆகிய 2 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் சங்ககிரி விவேகானந்தா கல்லூரி மையத்திலும், ஆத்தூர், கெங்கவலி ஆகிய தொகுதிகளில் பதிவான வாக்குகள் ஆத்தூர் அருகே உள்ள மாருதி பாலிடெக்னிக் கல்லூரி மையத்திலும் எண்ணப்பட உள்ளன. இந்த 4 மையங்களும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனி அறைகள் ஒதுக்கப்பட்டு அந்த அறையின் உள்ளேயும் வெளியேயும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. வேலூர், அணைக்கட்டு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் நேற்று தேர்தல் நடைபெற்ற நிலையில் வாக்குப்பதிவு மையங்களில் இருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் விவிபேட் இயந்திரங்களும் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டு தந்தை பெரியார் அரசு பொறியியல் கல்லூரியில் மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் மற்றும் அரசியல் கட்சியினர் முன்னிலையில் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஏஜென்ட்டுகள், பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோன்று காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் காட்பாடி அரசு சட்டக்கல்லூரியில் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. குடியாத்தம் மற்றும் கேவிக்குப்பம் தொகுதிகளின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ராஜகோபால் பாலிடெக்னிக் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கிழக்கு ஈரோடு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பெருந்துறை, பவானி மற்றும் அந்தியூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குப்பெட்டி இயந்திரங்கள் சித்தோடு பகுதியில் செயல்படும் IRTT கலைக்கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு 3 அடுப்பு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.
அதேபோல் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குப்பெட்டி இயந்திரங்கள் கோபி கலைக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் முருகேசன் தலைமையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்நிலையில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான விஷ்ணு, தேர்தல் கண்காணிப்பு அலுவலர்கள் மற்றும் வேட்பாளர்கள் முகவர்கள் முன்னிலையில் நெல்லை அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் வைக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு, நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் 66.54% வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் ஒட்டுமொத்தமாக 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் சேர்த்து 9,03,770 பேர் இந்த தேர்தலில் வாக்களித்துள்ளதாகவும் தெரிவித்தார். திருச்சியில் திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, ஸ்ரீரங்கம், திருவரம்பூர், முசிறி, மணப்பாறை, லால்குடி, மண்ணச்சநல்லூர் உள்ளிட்ட 9 சட்டமன்ற தொகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், மின்னணு கட்டுப்பாட்டு கருவி, விவிபேட் உள்ளிட்ட அனைத்தும் காவல்துறை மற்றும் துணை ராணுவத்தினரின் பாதுகாப்புடன் ஜமால் முகமது கல்லூரியில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த வாக்கு எண்ணும் மையத்தை தேர்தல் பொது பார்வையாளர் மற்றும் திருச்சி மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான திவ்யதர்ஷினி பார்வையிட்டார். பின்னர் அரசியல் அதிகாரிகள், கட்சியின் முகவர்கள் முன்பு வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்ட அறை சீல் வைக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவற்றுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்ற நிலையில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் முத்திரை வைக்கப்பட்ட வாக்குப்பெட்டிகள் வாக்கு எண்ணும் மையமான அறிஞர் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் பாதுகாக்கப்பட்ட அறையில் வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் மற்றும் அரசியல் கட்சியினர் முன்னிலையில் வாக்குப்பெட்டி வைக்கப்பட்டுள்ள அறை முத்திரை வைக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, நன்னிலம், திருவாரூர் உள்ளிட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குப்பெட்டிகள் திருவாரூர் அரசு கலைக்கல்லூரியில் உள்ள பாதுகாப்பு அறைக்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் தேர்தல் பொது பார்வையாளர், தேர்தல் நடத்தும் அலுவலர், உதவி தேர்தல் அலுவலர் மற்றும் அரசியல் கட்சிகளின் முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பெட்டி வைக்கப்பட்டுள்ள அறை பூட்டி முத்திரை வைக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, அம்பத்தூர், மதுரவாயில், மாதவரம், திருவொற்றியூர் ஆகிய 10 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தலில் சராசரியாக 69 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்கு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையமான வேப்பம்பட்டு, ஸ்ரீராம் பாலிடெக்னிக், ஸ்ரீராம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ஸ்ரீராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உள்ளிட்ட மையங்களில் தொகுதி வாரியாக வைக்கப்பட்டது. மேலும் இங்கு துணை ராணுவ படையினர், தமிழ்நாடு காவல்துறை மற்றும் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையினர் என 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த பெரியபாளையம் பிடிஓ அலுவலகம் அருகில் உள்ள தனியாருக்கு சொந்தமான தங்கும் விடுதி அருகே அதே பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு ஏதோ இரும்பு பொருள் கிரிக்கெட் மட்டையில் தட்டுப்பட்டுள்ளது. இதனையடுத்து அந்த சிறுவன் அங்கு கையால் தோண்டி பார்த்துள்ளான். அப்போது ராக்கெட் போல் இரும்பு பொருள் இருந்துள்ளது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சிறுவர்கள் அங்கிருந்தவர்களிடம் தெரிவித்துள்ளனர். பின்னர் அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் அந்த இரும்பு பொருளை கைப்பற்றி சோதனை செய்தனர். சோதனையில் அந்த இரும்பு பொருள் ராணுவத்தில் ராக்கெட் லாஞ்சரில் போட்டு பயன்படுத்தக்கூடிய வெடிப்பொருள் என்பது தெரியவந்தது. பின்னர் அதனை கைப்பற்றிய காவல்துறையினர் இந்த வெடிப்பொருள் பெரியபாளையம் பகுதிக்கு எப்படி வந்தது என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சமீப காலங்களில் கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கொடைக்கானல் செயின்ட் மேரி சாலை பகுதியில் உள்ள தூர்தர்ஷன் அலுவலகத்தில் பணிபுரியும் 2 பொறியாளர்கள் மற்றும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண், 2 ஆண் என 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் வில்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் மற்றும் கொடைக்கானல் தீயணைப்பு நிலையத்தில் பணிபுரியும் தீயணைப்பு வீரர் உள்ளிட்டோருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கொடைக்கானலில் பொதுமக்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கைப்பற்றி கை கழுவுதல் உட்பட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வட்டார மருத்துவ அலுவலர் அரவிந்த் தெரிவித்தார். தென்காசி மாவட்டத்தில் உள்ள வாசுதேவநல்லூர், சங்கரன் கோவில், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்நிலையில் இந்த வாக்கு இயந்திரங்கள் கொடிக்குறிச்சி தனியார் கல்லூரியில் உள்ள ஒரு அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது.
இங்கு 352 கண்காணிப்பு கேமரா மற்றும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்துள்ளது. நேற்று இரவு 8 மணி முதல் அனைத்து வாக்கு இயந்திரங்களும் முத்திரையிடப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டது. இந்நிலையில் திருமங்கலம், சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு இயந்திரங்கள் தனக்கன்குளம் அருகில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. மதுரை மேற்கு, தெற்கு, வடக்கு, மத்திய தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மதுரை மருத்துவக் கல்லூரியிலும், திருமங்கலம், திருப்பரங்குன்றம் தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தமிழ்நாடு பாலிடெக்னிக் கல்லூரியிலும், மதுரை கிழக்கு, மேலூர் தொகுதிகளில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒத்தக்கடை பகுதியில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரியிலும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் 3 அடுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், வேடசந்தூர், ஒட்டன்சத்திரம், பழனி, திண்டுக்கல் ஆகிய 7 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. இந்த 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பெட்டிகள் பாதுகாப்போடு அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாதுகாப்பு வைப்பறையில் வேட்பாளர்கள், முகவர்கள் முன்னிலையில் வைக்கப்பட்டது. மேலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பொறியியல் கல்லூரி முழுவதும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. திருப்பூரில் நேற்று 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் அனைத்து வாக்குச்சாவடிகளில் இருந்தும் வாக்குப்பெட்டி இயந்திரங்கள் முறையாக சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையமான திருப்பூர் LRG அரசு மகளிர் கலைக்கல்லூரிக்கு காவல்துறை பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் விஜயகார்த்திகேயன், உயர் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் முன்னிலையில் வாக்குப்பெட்டி வைக்கப்பட்டுள்ள அறைக்கு முத்திரை வைக்கப்பட்டது.